ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னைக்கு பிஃபோர் சமையல் நான் ஒரு ஸ்மால் விஷயம் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். பெங்களூரில் எங்கள் ஏரியா பக்கத்தில் தான் இந்த ஏர் ஷோ நடக்கிறது. ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸ் நடக்கும். ஸோ இந்த வருஷம் February 10th 14th வரைக்கும் நடக்கிறது. 13th and 14th பப்ளிக் ஷோவாக இருக்கும். நிறையா இது காமிப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நேத்திக்கு தான் ஆரம்பிச்சது. பட் நேத்திக்கு நான் போனேன் சாயங்காலம். மார்னிங் ஒரு ஷோ தான் ஒன்லி ஃபார் அந்த இவரெலாம் இருக்கார் இல்லையா, ஹை அஃபிஷியல் சவாலுக்கெல்லாம் இருந்தது போல இருக்குன்னு நினைக்கிறேன். இனாகிரேஷன் எல்லாமே. நேற்றுக்கு ஈவினிங் ஷோ போய் வெயிட் பண்ணேன், பார்த்தா நடக்கலை. நான் டிக்கெட்லாம் வாங்கினேன், அந்த பேஸில் போய் பார்க்கல. நான் என் பொண்ணோட காலேஜ் கிட்டேயே ஒரு பெரிய ஓப்பன் கிரவுண்ட் இருக்கும், ஒரு லேக்லாம் இருக்கும். அந்த இடத்துல இருந்தே நீங்க அழகா அந்த ஷோவை கிளீனா பார்க்கலாம். ஏன்னா ஏர் ஷோன்றது மேல தானே நடக்கிறது. ஸோ அதனால பிரச்சனை இல்லாம ஒரு இடத்துல நின்று பார்க்கலாம். ஸோ அந்த இன் அண்ட் அரௌண்ட் ஏரியா எவ்வளவு அழகா இருக்கோ, அது எப்படியெல்லாம் இப்ப மாறி போச்சு அப்படின்ற சில விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். அங்க ஒரு பியூட்டிஃபுல் லேக் இருக்கு. அதுக்கப்புறமா அங்க போற வழி எல்லாமே ஒரு திராட்சை தோட்டங்கள் இருந்தது. இப்ப ரொம்ப மினிமலா ஆகி எல்லாத்தையும் சைட் ஆக்கிட்டாங்க வீடுகள் கட்டுறதுக்கு. இப்ப வேற போறாத குறைக்கு அங்க மணிப்பால் யூனிவர்சிட்டி வேற வந்துருத்து. அந்த ஹாஸ்டல் மாதிரி வெளியில போய் அதுங்கெல்லாம் ஸ்டே பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி அகாமடேஷன்ஸ் எல்லாம் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி ரொம்ப சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கேன். ஏர் ஷோ காமிக்கலாமா காமிக்க கூடாதா, ஏதாவது பிரச்சனை வருமானு எனக்கு தெரியல யூடியூப்ல. ஸோ இந்த இடங்களெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் குக்கிங்குள்ள உங்களை கூட்டின்னு போறேன். ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை பார்த்துருங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த வேலைகள் காத்தாலேயே இப்போ கிளம்பிட்டேன். அகைன் நான் ஷோ பார்க்கறதுக்கு போயிட்டு வந்துட்டு தென் நான் சமைக்க போறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன பிரீஃபா சில விஷயங்கள் காமிச்சிட்டு நம்ம சமையலுக்குள்ள போகலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஏரியா ஃபுல்லும் இந்த மாதிரி ஒரு கிரேப்ஸ் தோட்டமாக இருக்கும். பியூட்டிஃபுல் கிரேப்ஸ் தோட்டம் பாருங்க, என்ன அழகாக இருக்குது. இப்போ எல்லாம் இது பண்ணி கட் பண்ணிவிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறையா, இண்டிபெண்ட் ஹவுசஸ் எல்லாம் நிறையா வந்துடுது. என் பொண்ணு காலேஜுக்கு வர நேரத்தில் எனக்கு பயமாக இருக்கும். ஃபுல் கிரேப்ஸ் தோட்டமாக இருக்கும். என்ன பியூட்டிஃபுல் லேக் பாருங்க, அட்டகாசமான வியூ, அட்டகாசமான லொக்கேஷன். பார்க்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. வாக்கிங் ட்ராக்கெல்லாம் அப்பப்போ ரிப்பேர் ஒர்க்கு அதை மெயின்டைன் பண்ணுறான் நன்னா. இங்கே பார்க்கில் ஃபுல்லு வாக்கிங் ரொம்ப நல்லா ரெடி பண்ணுறான். இவ்வளவு சைட் ஃபார் சேல் பாருங்க, இந்த ஏரியாவே விற்றுட்டாங்க. பியூட்டிஃபுல் லொக்காலிட்டி, அழகாக இருக்கு. இந்த இடத்துல தான் நின்று நாங்கள் ஏர் ஷோ பார்க்குறதுக்கோசரம் வந்திருக்கோம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம்லாம் இந்த தண்ணி இல்லை, பட் இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே தான் அந்த பேஸ் ஏர் ஷோவோட அந்த இதெல்லாம் டேக் ஆஃப் லேண்டிங் எடுக்கிற ட்ராக் அது. இங்கே நின்று பார்த்தாலே உங்களுக்கு மேலே கிளியராக தெரியும். பிகாஸ் இந்த லேக் இருக்கிறதுனால பில்டிங் எதுவுமே இல்லை. ஸோ தட் நமக்கு ஹடில்ஸ் எதுவும் இல்லாமல் கிளியராக நமக்கு தெரியும் இந்த இடத்துல நின்று பார்த்தாக்கா. இந்த லேக்லேருந்து காற்று அவ்வளவு சில்லுன்னு வந்துட்டுருக்கு. ஈவன் தோ சன் அவ்வளோ பிரைட்டாக இருந்தாலும். பயங்கர பிரைட் சன்லைட்டாக இருக்கிறதுனால ஏர் ஷோ தெரியறதோ இல்லையோ, இந்த லேக் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பெரிய ஏரோப்ளைன் ஆக்சுவலாக அது ஏர் இண்டியாவோட லோகோ தான் இருக்கிற மாதிரி இருக்குது என் கண்ணுக்கு பார்த்தாக்கா. அவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு வராரு, செலிப்ரிட்டிஸு இந்த ஹை அஃபிஷியல்ஸ் இவங்களெல்லாம் கூட்டின்னு வரா, திருப்பியும் லேண்ட் ஆகிறது, திருப்பியும் போகிறது, இதே வேலையை நடந்துட்டுருக்கே தவிர ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டான அறிகுறியே இல்லை.
போய் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பாருங்கள் ஆளை கொட்டின்னு வந்துடுத்து. இதே வேலை மட்டும் இது கேப் சர்வீஸ் பண்ணின்னு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ளைட்டு. கருடனோட ஷோ தான் ரொம்ப அழகாக இருந்தது. ஃப்ளைட்டே பார்க்க முடியலையேன்னு உட்காந்துட்டு இருந்தோம். இது பாவம் எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் பறந்துட்டு இருந்தது. ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. எங்கள் அம்மாலாம் இருந்தால் கருடா கருடான்னு கன்னத்தில் போட்டுப்பா. ಮೇಡಮ್ ಮೇಡಮ್ ಹತ್ರ ಚಿನಿ ಯಾಕಂದ್ರೆ ಸರ್ಕಲ್ ದೊಡ್ಡದಾಗಿ ಇಂಥವೆಲ್ಲ ಹಾಲ್ಟು ಕಿಚ್ಚರ ಸೌಂಡೇ ಇಲ್ಲ. ಕಿಚ್ಚನ ಕಿಚ್ಚನ ನಾಲ್ಕು ಹಿಂಗೆ ಹಿಂಗೆ ಬರುತ್ತಲ್ಲ ಹೇಳ್ರಿ ಬಿಡಿಸ್ತು ಪಲ್ಟಿ ಹೊಡಿತೈತೆ ನಾನು ಉಲ್ಟಾ ಹೊಡಿಸ್ತೈತೆ ಅಷ್ಟೇ. ಅಂಕಲ್ ಉಲ್ಟಾ ಹೊಡಿಸ್ತೈತೆ. ಸರ್ಕಲ್ ಬರೀ ಅಕ್ಕ ಹೆಲಿಕಾಪ್ಟರ್ ಅಂದಿದ್ದ ಒಳ್ಳೆ ಹೋಯ್ತು ಒಳಗೆ ಕೊಡ್ತೇವೆ. 4 ಕಾಳು ಗಂಡಲ್ ಇರ್ತದೆ. 3 ಮೂಟೆ ಹಾಕಿದ್ದೀವಿ ಅಷ್ಟೇ. ಗಂಟೆಗೆಲ್ಲ ಬಂದ್ಬಿಡಿ. ಇಲ್ಲ ಇಲ್ಲ ನಾವು ಬರೋದು ಲೇಟ್ ಆಗಿದ್ದಲ್ಲ. ನಾವು ಬೆಂಗಳೂರಿಂದ ಬರಬೇಕಲ್ಲ. ನಾನು எவ்வளோ கடைகள், எவ்வளோ மக்கள் எல்லோரும் வந்துட்டா பார்த்தேலாம். எல்லோரும் காருக்குள்ளேயே உட்காந்து பார்த்துட்டுருக்கா. வெயில் தாங்க முடியல. ஸோ இவ்வளோ தான். இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில் நின்று நம்ம பார்க்கலாம்.
ரிட்டர்ன் வரச்ச ஒரு சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்கிங்காகவும் நடந்த இன்சிடெண்ட்டு. ரயில்வே ட்ராக்கில் கேட்டில் ட்ரெயின் வந்து சிக்னலுக்கு நின்றுடுத்து. இந்த ஃபாரினர்ஸ்லாம் அந்த ட்ரெயினுக்குள்ளே இந்த பக்கம் ஏறி அந்த பக்கம் இறங்கிச்சு. இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகுது. அதனால தான் இந்த ட்ரெயின் நின்றுது. பார்த்தீங்கன்னா இறங்கி ரோடை கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டே இருக்கா. ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சு எடுத்துட்டுறேன். ஸோ ஏர் ஷோ போகிறேன்னு சொல்லி ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸு. கம்ப்ளீட்டாக வந்து அவன் ரொம்ப லேட்டாக ஸ்டார்ட் பண்ணான். 10:30 சொன்னாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னு. 12 வரைக்கும் ஆயும் ஸ்டார்ட்டே பண்ணாமல் கடைசியில் ஒரு 12:10 ஸ்டார்ட் பண்ணி வெறும் ஒத்த ரோசாவாக வந்து சுற்றின்னு இருக்கு. அந்த சூரியகிரன்லாம் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆக ஆரம்பிச்சுது. ஐ தாட் இதுக்கு மேலே இங்கே சுற்றின்னு இருந்தோன்னா நமக்கு முடியாது, ரொம்ப பசி வந்துடுது. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்திருந்தேன். இது வேறு ஒரு கர்நாடகா டிஷ் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு இப்போ டைம் இல்லை. நான் வந்து பூஷணி பத்தை போட்டு மோர் குழம்பு தான் பண்ண போகிறேன். ஸோ தயிர் எடுத்துட்டேன் மஞ்சப்பொடி போட்டு. இதுக்கு அரைச்சிக்கிறதுக்கு வந்து துவரம் பருப்பும் தனியாவும் பார்த்தேன்னாக்கா ஊற போட்டு வச்சுருக்கேன். 5-6 பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், தேங்காய் இதெல்லாம் அரைச்சி போட்டு தான் இன்றைக்கி பூஷணி பத்தை போட்டு மோர் குழம்பு பண்ண போகிறேன். பூஷணி பத்தை ரொம்ப நாள் கழித்து சதப்பத்தா கிடச்சிது. இந்த மாதிரி கிடைக்கிறதே இல்லை. திஷ்டி பூஷணிக்காய் சின்ன சைஸில் தான் கிடச்சின்னு இருந்தது. இன்றைக்கி ரொம்ப நல்ல பூஷணிக்காய் கிடச்சதுனால அதை வந்து பூஷணி பத்தை போட்டு மோர் குழம்பு பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட் பூஷணி பத்தை மோர் குழம்புனாக்கா. ஸோ அதுக்கு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சுருக்கேன். இதை அலம்பின்ட்டேன் கட் பண்ணிவிட்டு. நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ராத்திரிக்கு தொட்டுக்கிறதுக்கு நிறைய காய் சாப்பிட்டா நல்லா இந்த சூட்டுக்கு உடம்பு வந்து லைட்டாக ஆகிடும். ஸோ அதனால் இது கொஞ்சம் வேகட்டும். இந்த ஐட்டங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து மிக்சியில் விழுமூணாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ காயில் ஜலம் கொதிக்க ஆரம்பிச்சிடுது. உப்பு போட்டுடலாம். ஸோ தட் காய்க்குள்ளெல்லாம் உப்பு இறங்கும். அரைச்சதை ஆட் பண்ணிடலாம். காய் நல்லா வேக ஆரம்பிச்சிடுது. அந்த கம்ப்ளீட்டாக ஏர் ஷோவில் அந்த தண்ணி பக்கத்தில் நின்னது இமீடியட்டாக தொண்டை அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்குது. தலை வேற ரொம்ப வலிக்கிறது வெயிலில் நின்னது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். காய் வெந்துடுத்து. மசாலாலாம் அரைச்சி விட்டதெல்லாம் கரெக்டாக எடுத்ததில் இப்போ நான் தயிரில் மஞ்சப்பொடி கலந்து வச்சுருக்கேன். சின்னதாக வச்சிடலாம். தயிர் குத்தியாச்சு. இந்த மஞ்சப்பொடியோட கொஞ்சம் லேசாக ஒரு பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் இது கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பூஷணி பத்து மோர் குழம்பு நல்ல வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி தழையை கொஞ்சம் ஆட் பண்ணி விட்றேன். இப்போ கொத்தமல்லி தழை ரொம்ப சீப்பாக கிடைக்கிறது. ஸோ இந்த நேரத்தில் நிறையா வாங்கி தொக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் பண்ணி வச்சுட்டோம்னாக்கா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது. அதனால் டேஸ்டியாக இருக்கும். எப்பயுமே கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லலை. ஏதோ பெரிய கட்டே வந்து 4 rupees தான் சொன்னாப்புல. சட்னி அரைச்சிக்கலாம், தொகையில் அரைச்சிக்கலாம், கொத்தமல்லி சாதம் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்த உடனே நான் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் தாளிக்கிறதுக்கு பக்கத்தில் இதை வச்சுக்கிறேன். இதில் தேங்காய் எண்ணெய் குத்தி கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் தாளித்து கொட்ட வேண்டியதான். அதில் இன்னுமுமே எங்களுக்கு காத்தால வேலைகளில் ஒரு 15-16 டிகிரி டெம்பரேச்சர் இருக்கிறனால தேங்காய் எண்ணெயெல்லாம் கம்ப்ளீட்டாக உறைஞ்சி தான் போகிறது. இப்போ நான் வந்து கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போடுவேன். நான் வேண்டான்றவ அவாய்ட் பண்ணிக்கோங்க.
இப்போ குழம்ப நான் ஆஃப் பண்ணியாச்சு. நுரைச்சி வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்தில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். பூசணி பத்து மோர் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுது. அடுத்தாப்பில் கேப்சிகம் பருப்பூசலி பண்ணிக்கலாம். நான் வந்து துவரம்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டு எடுத்துட்டுருக்கேன். நான் வெறும் துவரம்பருப்பு தான் போட்டுப்பேன், கடலப்பருப்பெல்லாம் போட மாட்டேன். அதுக்கப்புறமா வத்த மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில். இது காஷ்மீரி மிளகா. இப்போல்லாம் என்னமோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் இருந்தாலோ இல்லை கட்டாக இருந்தாலோ யூஸ் பண்ணாதீங்கோ, இது பயங்கரமாக கேன்சரை இது தான் உண்டு பண்ணுறது அப்படின்னு ஒரு மண்டையை குழப்பி விட்டாப்புல. பயமாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் இக்னோர் பண்ணுறதுக்கும் பயமாக இருக்குது. நம்ம ஆத்துலலாம் அனுபவம் ரொம்ப பேடாக இருந்ததுனால சொன்ன உடனேயே பயமாக இருக்குது. பெருங்காயம் இதை போய் நல்லா அரைச்சின்னு வந்துடுறேன் கொரான்னு. இதையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கேப்சிகம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன். இதையுமே நல்லா அரைச்சி ஒரு கொரா பதத்தில் அரைச்சின்ட்டேன். இதை மைக்ரோவேவ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 to 7 minutes மைக்ரோவேவில் ஒரு வேட்டில் வச்ச எஃபெக்ட் மாதிரி மைக்ரோவேவில் கொஞ்சம் ஆவியில் வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதை தாளித்து வதக்கிட்டு இது மைக்ரோவேவில் ரெடி ஆகிடுத்துன்னா மிக்ஸ் பண்ண வேண்டிதான். நமக்கு கேப்சிகம் பருப்பூசலி கிடுகிடுன்னு ரெடி ஆகிடும். எங்கள் அதுக்கு பின்னாடி விதவிதமாக பறவைகள் விதவிதமாக சத்தம் போடும். நிறையா நேரத்தில் வீடியோவே எடுக்க முடியாத அளவுக்கெல்லாம் சத்தம் போடுறதுங்க. என்னென்னமோ பார்க்குறதுக்கு கூட ரொம்ப அழகழகாக இருக்கும். சிலதெல்லாம் பயங்கர வால் பெருசாக இருக்கும். ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும், ஒன்று மல்டி கலரில் வரும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்டுகள் வேறு. சில நேரத்தில் நான் வீடியோவை நிறுத்திடுவேன். அதுங்க சத்தம் போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் வீடியோவே எடுப்பேன் நான். ஸோ இப்போ இதை காய்க்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். பொரியட்டும். காய்க்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, பருப்பில் கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த சிலிக்கான் கரண்டியை விட இந்த கரண்டி யூஸ் பண்ணி எனக்கு இதில் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதையும் நான் யூஸ் பண்ணுவேன், இதையும் இன்பிட்வீன் யூஸ் பண்ணுவேன். காய் நல்லாவே வதங்கி எடுத்து கேப்சிகம் அப்படியே ரொம்ப வேகணுன்றதில்லை. நமக்கு கொஞ்சம் இந்த டேஸ்ட் நம்ம யூஸ்வலி சாண்ட்விச்சஸ்லாம் பச்சையாக கூட சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த அளவுக்கு அந்த ஸ்கின் டோன் வந்து மாறினா போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோவேவில் பருப்பை வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் அதை உதுத்து எடுத்துட்டேன். நல்லா வெந்துடுத்து, பச்சை வாசனையே இல்லை. இப்போ நீங்கள் இதை எப்படியே அந்த மைக்ரோவேவில் பருப்பை வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் குத்திட்டு வச்சேன்னாக்கா ஒட்டவே ஒட்டாது. பாருங்கள், இதே பாத்திரத்தில் தான் நான் வச்சுருந்தேன். உதிராக அழகாக வந்துடுத்து, நல்ல வாசனையாக இருக்குது. உட்காந்து போராடணுன்ற வேலையே இல்லை. 10 நிமிஷம்தான் பருப்பூசலிலாம் ரெடி ஆகிடும். முன்னாடியெல்லாம் பருப்பூசலினா ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். இந்த மைக்ரோவேவ் யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஒன்றுமே தப்பு இல்லை. அது ரிசர்ச்சே ப்ரூவன் பண்ணியிருக்கு. அந்த மைக்ரோவேவ் வந்து ரேஸ் வந்து நல்லதில்லை அப்படின்றதெல்லாம் அது நடுவில் யாரோ கலப்பி விட்ட மித்து. அது ஆக்சுவலாக நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். பயப்படவா யூஸ் பண்ணாதீங்க, பயம் இல்லைன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பண்ணாது. இது ஒரு 2 minutes நம்ம இப்படி வதக்கிட்டோன்னா காய்க்கும் அந்த வாசனை ஏறும். தென் நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோன்னா கேப்சிகம் பருப்பூசலி நமக்கு ரெடியாக எடுத்து இன்றைக்குண்டான தளிகை ரெடியாக எடுத்து சுட சுட சாதம், பூசணி பத்து போட்டு மோர் குழம்பு, கேப்சிகம் பருப்பூசலி, தயிர், அதுக்கப்புறமா கார்லிக் பொடி எல்லாம் இருக்குது. ஹோப் யூ ஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ. ஸோ ரொம்ப அர்ஜெண்ட்டாக தலைவலியில் ஒரு சமையலை முடிச்சிட்டேன். உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you all. Bye bye.